மனிதன் தனக்கான ஒரு அற்புதமான சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கென்று கர்த்தர் பல பிரமாணங்களை மனிதனுடைய நல்வாழ்வுக்காக இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமானது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம், த லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங். ஸோ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறானோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறானோ அதற்கேற்ற விதைகளை அவன் விதைச்சா அறுக்கலாம். இப்படி தான் கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். இதை அநேகர் புரிந்து கொள்ளவில்லை, இந்த பிரமாணத்தை அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இவர்கள் தங்களுக்கு இஷ்டமான விதைகளையெல்லாம் விதைத்து, உணர்ச்சி வசப்பட்டு பல விதைகளை விதைத்து அறுவடையை வாங்கி கட்டிக்கொள்கிறார்கள். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அறுவடை செய்யலாம், நீங்கள் சரியான விதைகளை விதைக்கும் பொழுது. ஆகவேதான் இந்த பிரமாணத்தை நன்றாக கவனியுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நமக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாய் மாற்றுவதற்கு நமக்குள்ளேயே கர்த்தர் சில விதைகளை வச்சிருக்கிறார். அந்த காரியங்களெல்லாம் நம்ம விதையாகவே பார்க்கறது இல்லை. அதை ஒரு விதையாகவோ அது விளைச்சலை கொடுக்கக்கூடியதாகவோ நம்ம அதை பார்க்காததுனால அது நம்ம இஷ்டத்துக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இதை ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், வேதம் வார்த்தையை படிக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்ப்பு. அதுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஸோ போன செய்தியில் நான் சொன்னேன் உங்களுக்கு, கடந்த செய்தியில் நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை விதையாக கர்த்தர் வச்சிருக்கிறார். விதையாக பார்க்கிறது ஆவிக்குரிய உலகம், நம்முடைய மனிதனுடைய வார்த்தையை விதையாக பார்க்கிறது. அப்போது அந்த விதையை கவனமாக சீரியஸாக எடுக்கணும். என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்றதில் நான் கவனமாக இருக்க போகிறேன், ஜாக்கிரதை உள்ளவளாய் இருக்க போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரணும். பாருங்கள், அப்படின்னா தான் நம்முடைய வாழ்க்கையின் சரியான காரியங்களை நாம் அறுவடை செய்ய முடியும். அதைத்தான் நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மனுஷன் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஸோ இப்போது தேவனிடத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வெளியே வர்ற வார்த்தையெல்லாம் விதைக்கப்படுதுன்னா ரொம்ப கவனமாக நல்ல விதையை விதைக்க போகிறேன். ஜீவனுக்கு எதுவான விதை, உயர்வுக்கு எதுவான விதை, மாற்றத்துக்கு எதுவான விதை, நன்மைக்கு எதுவான விதை, ஆசீர்வாதத்துக்கு எதுவான விதை, இதை மாத்திரமே நான் பேசப் போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே மனிதன் வருகிறான். இன்றைக்கு இன்னும் சில விதைகளை நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற இன்னும் சில விதைகளை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. அது என்னென்னா, நம்முடைய 2வது விதை நம்முடைய எண்ணம், நம்முடைய மனதிலே நாம் நினைக்கிற எண்ணம், சிந்தை, அதை ஒரு விதையாக வேதம் பார்க்கிறது. சங்கீதம் 1:2 வசனம், 1ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அதாவது தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல. இங்கேயும் பாருங்கள், கனி என்கிற வேர்டு வருது பாருங்கள். தியானம் பண்ணுகிற மனிதன் சரியான கனியை கொடுக்கிறவனாக இருக்கிறான். அப்படின்னா கனி என்கிற வார்த்தை, நான் ஏற்கனவே சொன்னது போல், ஒரு செடியோடு, மரத்தோடு, வேரோடு
விதையோடு தொடர்புடையது. அப்படியானால் தியானம் பண்ணும் பொழுது நாம் விதைக்கிறோம். தியானம் என்பது விதைப்பதற்கு சமம். தியானம் என்பது என்ன? நினைவு தான். நம்முடைய எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி நம்முடைய சிந்தையை வார்த்தைக்கு நேராக திருப்புவது தான் தியானம். எண்ணத்துக்கும் தியானத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு வசனத்தை சொல்கிறேன். சங்கீதம் 63:6 சொல்லுகிறது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நினைக்கும்போது தியானிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது தியானம் என்பது நம்முடைய நினைவோடு, நம்முடைய திங்கிங்கோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய தாட். நான் சொல்லுகிறேன், எவ்ரி தாட் இஸ் a seed to bring forth a fruit. ஒரு கனியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்ற விதை தான் உங்கள் எண்ணம். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்றது கனியாக வெளியே வரப்போகிறது, ஃப்ரூட்டாக வெளியே வரப்போகுது. விதை கண்ணுக்கு தெரியாது, விதையை விதைக்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஃப்ரூட் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அது கனியாக வெளியே வரும் பொழுது, அது மரமாக வளர்ந்து கனியாக வெளியே வரும் பொழுது எல்லாரும் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன கனியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன அறுவடை வேணும்னு நினைக்கிறீங்க, அதற்கேற்ற விதையை எண்ணமாக விதையுங்கள். உங்களுடைய எண்ணம் ஒவ்வொன்றும் விதைன்றதை மைண்டில் வச்சுக்கிறணும். உங்களுக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தரணும் இதை புரிந்து கொள்வதற்கு. நம்ம மைண்டில் எதை வேணாலும் நினைக்கலாம், ஏன்னா யாரும் பார்க்க போகிறதில்ல, யாருக்கும் அது தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்றது யாருக்கும் தெரியாது. அதனால மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதை வேணாலும் நினைக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் நினைக்கலாம். விதையை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் கனியை எல்லாரும் பார்ப்பார்கள், கனியை எல்லாரும் பார்ப்பார்கள். அப்போ நம்ம என்ன விதைச்சிருக்கிறோன்றது வெளியே வந்துடும், நம்ம என்ன விதைச்சிக்கிட்டு இருந்தோன்றது தெரிஞ்சிடும். அதனால் திங்கிங். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பலவிதமான எண்ணங்கள் விதைகளாக உங்களுக்குள்ளே விதைக்கப்படுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி இந்த வார்த்தையை விதைங்க. இந்த வார்த்தையை விதைங்க. இரவும் பகலும் இந்த வார்த்தையை உங்கள் மைண்டில் விதைங்க, உங்கள் உள்ளத்தில் விதைங்க. அதை நினைங்க, வார்த்தையை விதையாக நினைங்க. நீங்கள் நினைக்கிற நினைவு தான் விதை, அதான் விதை. அது ஒரு நாளில் மிகப்பெரிய விளைச்சலை, மிகப்பெரிய அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதை கண்டு கர்த்தர் மகிழ்வார், மற்றவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாய், நேர்த்தியான வாழ்க்கையாய், ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். ஸோ முதலாவது விதை நம்முடைய வார்த்தை, ரெண்டாவது விதை நம்முடைய எண்ணம், சிந்தை, என்ன நினைக்கிறோம் அது. மூணாவது விதை என்னென்னா நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள். அதை குறித்து கலாத்தியர் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை குறித்து பவுல் இங்கே பேசுகிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்படி சொல்லிட்டு
9வது வசனத்தில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, செய்கிறத பற்றி, கிரியையை பற்றி இங்கே பேசுகிறார். நம்முடைய செயல்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இதெல்லாம் பின்னால், இந்த ஏற்ற காலம் அதெல்லாம் பின்னால் நான் பேச போகிறேன். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கிரியை ஒவ்வொன்றும் விதையாக பார்க்கப்படுகிறது. ஆவி உலகத்தை பொறுத்தளவில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய செயல்கள் விதையாக விதைக்கப்பட்டு அது நமக்கு அறுவடையை கொண்டு வருகிறது. அப்போ நம்முடைய செயல்கள் அன்பின் செயல்களாக இருந்தால் அதற்கேற்ற அறுவடை வரப்போகுது. நம்முடைய செயல்கள் வம்பின் செயல்களாக இருந்தால் கட்டாயம் அறுப்போம். அன்பை விதைச்சா அன்பை அறுப்போம். வம்பான காரியங்களை, வீம்பான காரியங்களை பாருங்க, சுயத்துக்கு தீனி போடும்படியாக, நம்முடைய ஈகோவுக்கு தீனி போடும்படியாக வீம்பான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது விதைக்கிறோம். நம்ம செய்கிற காரியங்கள் விதைக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு தெரியல, நம்ம விதைக்கிறோன்றது நமக்கு தெரியல. நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, என் சூழ்நிலை, நான் என்ன பண்ணுறது, நான் இப்படி தானே செய்ய வேண்டியது இருக்குது, நான் என்ன செய்கிறது. இல்லை, சூழ்நிலை அது இதெல்லாம் இல்லை, தீர்மானிக்கணும். என்னுடைய கிரியைகள் விதையாக மாறுகிறது. அந்த விதை விளைச்சலை கொண்டு வரப்போகிறது. விளைச்சல் யாருக்கோ இல்லை, விதைக்கிற எனக்கு. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். விதைக்கிற ஒரு ஆள் அழிவை அறுக்கிறது இன்னொரு ஆள் இல்லை. நம்ம விதைச்சோன்னா நம்ம தான் அறுக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு முந்தின மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கிறது. நம்முடைய செயல்கள் அது அன்பின் செயல்களாக, அன்பின் கிரியைகளாக பாருங்கள், மற்றவர்களை தூக்கி விடுகிறதாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதாக நம்முடைய கிரியைகள் இருக்குமானால் அப்படியே ரிட்டர்ன் ஆகும் நமக்கு. அதுவும் சும்மா இல்லை, நிறையா நம்ம செஞ்சதை விட பல மடங்காக ரிட்டர்ன் ஆகும். அது பாசிட்டிவானதும் பல மடங்காக ரிட்டர்ன் ஆகும், நெகட்டிவானதும் பல மடங்காக ரிட்டர்ன் ஆகும். இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியைகளிலே கவனம் செலுத்தணும். வார்த்தையில் கவனம் செலுத்துங்க, என்ன நினைக்கிறீங்கன்றதில் கவனம் செலுத்துங்க, அடுத்து என்ன செய்கிறீங்கன்றதில் கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக நமக்குள்ளே இருக்கிற அடுத்த விதை, நம்மால் விதைக்க முடிந்த அடுத்த விதை என்னவென்றால் பணம். வேதம் பணத்தை விதையாக பார்க்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த கான்டெக்ஸ்ட் பணத்தை குறித்து பேசுகிறார் பவுல். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா, தான தர்மங்களை குறித்து பேசுகிறார். மற்றவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு பொருள் உதவி செய்கிறதை குறித்து பேசுகிறார். அதை பேசும்போது அவர் சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படி சொல்லிட்டு கீழே அதே கான்டெக்ஸ்டில் அவர் பேசும்போது 10வது வசனத்தில், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று பணத்தை குறித்து பேசும் பொழுது, தான தர்மங்களை குறித்து பேசும் பொழுது,
பொருளுதவி செய்கிறதை குறித்து பேசும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானவர் விதையை குறித்து பேசுகிறார். ஸோ நம்ம ஒருவருக்கு பண உதவி செய்யும் பொழுது, ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது, ஒரு கஷ்டப்படுகிற மக்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நாம் விதைக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. கஷ்டப்படுகிற மக்களுக்கும் கொடுக்க வேண்டும், தேவனுக்கும் கொடுக்க வேண்டும். பாருங்க, பணமே ஒரு விதை. மணி இஸ் a seed. அது தேவனுக்கு கொடுத்தாலும் மனிதனுக்கு கொடுத்தாலும் அது அறுவடையை கொண்டு வரப்போகிறது. இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன். நீங்கள் விதைக்காமலே இருப்பீர்கள் என்றால் அறுக்காமலே இருப்பீர்கள், அறுவடையே வராது. இது உண்மை, உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் பார்த்து விட்டேன். யாரெல்லாம் இந்த பணத்தை விதைக்கிறாங்களோ, தேவனுடைய ராஜ்யத்திலும் கர்த்தருடைய காரியங்களுக்கும், விசேஷமாக கஷ்டப்படுகிற மக்களுக்கும் இந்த பணத்தை விதைக்கும் பொழுது கர்த்தர், அருமையானவர்களே, அதில் எழுதப்பட்டிருக்கிற நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார், அதாவது பெருக செய்கிறார். ஸோ வேதம் இவைகள் எல்லாவற்றையும் விதைகளாய் பார்க்கிறது. இவைகளெல்லாம் விதைகளாய் கர்த்தர் பார்க்குறாருன்னா இதையெல்லாம் நம்ம சரியான விதத்தில் விதைக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். We have to sow all these seeds in a right way, in a right field. சரியான விதத்திலே, சரியான நிலத்திலே நாம் விதைக்கும் பொழுது சரியான அறுவடையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்போம். ஆகவே பணத்தை பார்க்கும்போது விதையாக பாருங்கள். பணத்தை பார்க்கும் பொழுது விதையாக பாருங்கள். அதை விதையாக பார்த்தீங்கன்னா அதை விதைக்கிறதுக்கு இடத்த நீங்கள் தேடுவீங்க. அதை விதைக்கிறதுக்கான இடத்துல நீங்கள் சரியான இடத்துல அதை விதைக்கும் பொழுது அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும். விதைத்து விதைத்து அறுத்தவர்கள் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் ஏராளமான பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு இந்த பிரமாணம் விளங்கிடுச்சு, இந்த கோட்பாடு அவர்களுக்கு விளங்கிவிட்டது. இந்த கோட்பாடு விளங்கினதுனால அவங்க விதையை தங்களுக்கே வச்சுக்கிட மாட்டாங்க, தங்கள் கையிலே வச்சுக்கிட மாட்டாங்க, விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் விதைக்கணுமோ அங்கெல்லாம் விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விதைத்தவர்கள் எல்லாரும் பல மடங்காய் அறுக்கிறார்கள். அது அவர்கள் வாழ்க்கை மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததியின் வாழ்க்கையிலும் அந்த அறுவடையை அவர்கள் பார்க்கிறார்கள். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆகவே இது ஒழியாது. பூமி உள்ள நாளளவும் இது ஒழியாது. விதைப்பும் மறுப்பும் ஒழியாது. முடிக்கிறேன். இந்த 4 காரியம் மைண்டில் வைங்க. 1 வார்த்தை, இன்னொன்று உங்களுடைய எண்ணம், 3வது உங்களுடைய கிரியைகள், 4வது உங்களிடத்தில் இருக்கிற பணம். இவைகளெல்லாம் விதைகளாகிய வேதம் பார்க்கிறது. இதை சரியான விதத்தில் விதைத்து நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை இந்த உலகத்தில் பூமியில் வைத்து எங்களை சிறந்த வாழ்க்கை வாழுவதற்கென்று நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற, எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற விதைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள், எங்களுக்கு நீர் கொடுக்கிற பணம், இவைகள் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் விதைத்து சரியான அறுவடையை நாங்கள் கண்டு, கர்த்தாவே, நல்வாழ்வை நாங்கள் வாழுகிறது மாத்திரமல்ல, அநேகரை வாழ வைக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.